எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஐயா ரவீந்திரநாத் சாமி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். நாளைக்கு ரிசல்ட்ஸ் வரப்போகுது சார். ரெண்டு தரப்புலும் ஏற்பாடுகள் வந்து பலமாக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தர் அந்த பூத் கமிட்டிஸில் பேசி ஸ்டாலின் வந்து இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு. ஆல் இண்டியா லெவலில் இந்தியா அலையன்ஸ் மீட்டிங்கும் போயிட்டுருக்கு. இந்த வீக்கெண்ட் நடந்த இந்தியா அலையன்ஸ் மீட்டிங் வந்து ஸ்டாலின் போக வேண்டியது கடைசி நேரத்தில் பங்கேற்று டிஆர் பாலு ஆரம்பிச்சார். இந்த இந்தியா அலையன்ஸ் மீது ஒரு நான் கமிட்டியில் ஸ்டாலின் விலகிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. அது எப்படி பார்க்குறீங்க? இந்தியா அலையன்ஸில் அவர் ஜெயிக்கிறாரு. ராகுல் காந்தி அவருக்கு ப்ளஸ், சோனியா காந்தி அவங்க அப்பாவுக்கு ப்ளஸ், இந்திரா காந்தி அம்மையார் அவங்க அப்பாவுக்கு ப்ளஸ், அவருக்கு ராகுல் காந்தி 2 தடவை ப்ளஸ் ஆயாச்சு. ஸோ அவரால் அந்த அலையன்ஸை விட்டெல்லாம் அவர் போகிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அது ஒரு காம்பினேஷனில் கெமிஸ்ட்ரியில் வந்த அலையன்ஸு. வின் ஃபர்ஸ்ட்டில் அந்த அலையன்ஸ்லாம் அவர் கண்டினியூ பண்ணுவார். பட்டு மோடி தான் பிரமிஷ் ஆவாருன்னு ஸ்டாலினுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது ரொம்ப நடக்காத ஒன்றுக்கு இல்லாத ஒன்றுக்கு நம்ம ஏன் போகிறோம்? சரி, காங்கிரஸ் அலையன்ஸ் வேணும். ராகுல் காந்தியும் அவர்கிட்ட மூத்த அண்ணன்னு சொன்னார். அசம்பிளிக்கும் 25 சீட்டு நம்ம ஸ்டேட்டஸ்கோ போயிடுவோம், நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கும் ஸ்டேட்டஸ்கோ தாங்கன்னு சொல்கிறாரு. அந்த 2019 வெற்றி, 9 வெற்றி, 4 வெற்றி, ஸோ 24 வெற்றிடும் போது ஒரு 4 எலெக்ஷனில் அவங்க தொடர்ந்து ஜெயித்துட்டாங்க. ஒரு எலெக்ஷனில் பிரிஞ்சு நிற்கும் போது 2 வருஷம் லாஸு, காங்கிரஸுக்கு ஹெவி லாஸு. அதனால வின் ஃபர்ஸ்ட்டுங்கிற தேதியில் காங்கிரஸ் அலையன்ஸ் வேணும்னு தான் நினைக்கிறாரு. அதுக்காக டெல்லியில் வராதுன்னு சொல்லும்போது அங்கே போயிட்டு இங்கே திரும்பி ஒன்றும் இல்லாமல் ரிசல்ட்டில் வந்தாருன்னா எல்லாரும் ஸ்டாலினை போட்டு தாளிப்பான். அது என்னத்துக்கு? நமக்கு தான் தெரியுது அங்கே ஜெயிக்காதுன்னு. ஸோ ஜெயிக்காத இடத்துக்கு நம்ம போய் நின்று, ஜெயிக்கிற இடம்னா நம்ம போய் நின்று அங்கே யார் பிரைம் மினிஸ்டர்னா தேர்ந்தெடுக்கிறதுக்குள்ள இதுகளும் சோனியா காந்தி எதிர்பார்ப்பாங்க. ஸ்டாலின் ராகுலை சொல்லிட்டாருன்னா மற்றவங்களும் சொல்லிடுவாங்கன்னு எதிர்பார்ப்பாங்க அவங்க. அப்பா இதெல்லாம் இருக்குது. சும்மா எதுவுமே தெரியாமல் காங்கிரஸுக்கு 90 சீட்டு எடப்பாடி கொடுக்குறாரு, டெபாசிட் போயிருங்கக்கா, டெபாசிட் வாங்கக்கா, காங்கிரஸுக்கு 90 சீட்டு கொடுக்காருன்னா அவருக்கு டெபாசிட் வாங்கக்கூடியது அவருக்கு பிரச்சனை, காங்கிரஸுக்கு அதுவா பிரச்சனை. ஸோ இப்படியெல்லாம் எழுதிட்டு இருப்பாங்க. காங்கிரஸுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை ஸ்டாலினை வச்சு தான் சால்வ் ஆகணும். ஸோ சோனியா காந்தி அம்மையார் எதிர்பார்ப்பாங்க. இவர் லூசிங் பேட்டரில் போய் யானுக்குன்னு போகலை. இதான் உண்மைங்க. சரி, ஓகே. ஒரு ரிசல்ட் பாசிட்டிவ் வந்து அப்போ அது மேற்கொண்டு நடக்கிறது எங்கே பாசிட்டிவ் வர்றதுக்கு ஒருவேளை சரி, ஓகே. நீங்கள் நாளை ரிசல்ட் இப்படி இருக்குன்னு வீடியோ போடுங்க, நோ இஷ்யூஸ். ஓகே, சரி, ஓகே. இப்போ ரிசல்ட்டை பற்றி இந்த ஒரு காரணமும் ஒரு மோசமாக வரும்போது இந்த காரணமும் இங்கே அதிமுகவான பல பாஜகவான சொல்லுவாங்க நாளைக்கு. அந்த காரணத்தின் ஒரு அக்யூரஸியை கேட்டிருக்கோம் உங்களுக்கு. இங்கே பலர் என்ன சொன்னால், காங்கிரஸ் வந்து அகில இந்திய அளவில் தோக்கிறதுக்கு வந்து திமுக கூட்டணி ஒரு காரணம். திமுக வந்து இந்த சனாதன தர்ம எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி அக்ரெசிவாக அந்த இவங்க திராவிட ஐடியாலஜி போகிறது வந்து நார்த் இந்தியாவில் ஒரு செட்பேக்குன்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு சரி? டேட்டா வச்சு பேசணுங்க. சும்மா டேட்டா இல்லாமல் யார் பேசினாலும் நமக்கு இதுதான். ஏற்கனவே ஒரு தரப்பை நான் திட்டிகிட்டு இருக்கிறேன் டேட்டா இல்லாமல் பேசிட்டு. இதுவும் அப்படி தான். சப்போஸ் 34% வாக்குக்கு மேலே அகிலேஷ் காங்கிரஸ் அணி எடுத்துட்டா, 14% மேலே எடுத்துட்டா அப்போ அதுக்கு ஒரு அக்செப்டபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். யூபியில் அவங்க பார்லிமெண்ட் கணக்குப்படியோ அசம்பிளி கணக்குப்படியோ நம்ம பார்த்தா அவங்களோட அரித்மெட்டிக் வந்து அவங்களுக்கு வந்து 34 தான் வரணும். 35 கீழே தான், 30-35 தான் வரும். அது மேலே தாண்டி வந்துட்டாங்கன்னா அப்போனா ஒரு இவங்க அங்கே சில இருக்க பத்திரிகா சொல்லுவாங்க, இவங்க பேசுனதுக்கு ப்ளஸ்ஸும் இல்லை மைனஸும் இல்லைங்க. இங்கே சும்மா இவங்க சொந்த சுய இச்சஸை இது பண்ணதுக்கு 4 பேர் சமூக வலைத்தளத்தில் பேசிகிட்டு இருப்பாங்க. அதில் டேட்டா இருக்காது. அவங்க சுய விருப்பு வெறுப்பு, இதுக்கு மேலே கடுமையான வார்த்தையை பேச விரும்புகிறேன். ஏன்னா நீங்கள் தான் இந்த பாயிண்ட்டை திரும்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணீங்க. எங்கேயுமே வராத சோனியா காந்தி இந்த வாரம் ஆக்சுவலி தெலுங்கானா ஃபார்மேஷன் டே கூட அவங்க போய் அந்த முதலமைச்சர் நேரில் போய் கூப்பிட்டு வராத சோனியா காந்தி வந்து தமிழ்நாட்டில் திமுக ஃபங்க்ஷனுக்கு, அந்த திமுக மகளிர் நடத்துகிற ஃபங்க்ஷன் வந்திருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல திமுக கூட்டணி முக்கியம்னு பாயிண்ட்ல காங்கிரஸ் வராங்க. உண்மைதானங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் முக்கியம், இன்டர்லாக்டு. அவங்க ஒன்றா தான் இருப்பாங்கங்கிறத நான் பலமுறை சொல்லிட்டேனுங்க. ஏன்னா அது ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு, எம்எல்ஏ போஸ்ட்டு, மேயர் போஸ்ட்டு, கவுன்சிலர் போஸ்ட்டு. ஸ்டாலினுக்கும் அவங்க தேவை. ஆர்கேனர் சந்திச்சு வந்தவர். பட் அதான் இந்த ஆல் இண்டியா தோல்விக்கு திமுக மீது எந்த காரணம் இல்லைன்றது அவங்க காங்கிரஸ் நினைப்பாங்கல்ல. இங்க 4 பேர் பேசுறது காங்கிரஸ் பொருட்டாட்டே எடுக்க மாட்டான். இவன் 4 பேர் இங்க பேசிக்கிட்டு அவன் சுய சந்தோஷத்தை பட்டுட்டு இருப்பானே தவிர அது இரலவென்ட் காங்கிரஸ் இதுல. ஸ்டாலினுக்கு இவரு ராகுல் கொடுக்குற முக்கியத்துவம், சோனியா கொடுக்குற முக்கியத்துவம் வந்து அது தெரியும். நமக்கும் இது பிடிக்கலங்கிறத சொல்லிட்டேன். பட் அவங்க ஜெயித்துட்டு இருக்காங்கிறத தோக்கும் வர நம்ம சொல்லிதானே ஆகணும்.
சார் இப்போ வந்து பொதுவாக இந்த எக்ஸிட் போல்லாம் வந்த பிறகு அவங்க வந்து கவுண்டிங் அப்போ கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில தகவல் வருது. இந்த எதிர்கட்சிகள் சொல்ற மாதிரி கவுண்டிங்ல ஏதோ ஒரு நீங்க நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருந்திருக்கீங்க, அந்த அனுபவம் சொல்லுங்க. கவுண்டிங்ல ஏதோ மேல் பிராக்டிஸ் பண்ண நடக்க வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்பு உண்டு. கடைசி வரை போலிங்லையும் சரி கவுண்டிங்லையும் சரி கடைசி வரை ஆள் இல்லைன்னா மால் பிராக்டிஸ் நடக்க வாய்ப்பு உண்டு. ஒருத்தர் மால் பிராக்டிஸ் பண்ணி 10 வருஷம் இருந்துட்டாரு ரீகவுண்டிங் மினிஸ்டர். அடுத்த 5 வருஷம் முடிஞ்சு போச்சு, 15 வருஷம் ஆகி போச்சு. ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் டினைடு. யாருக்கு ஜஸ்டிஸ் வேணுமோ அவரு ஒரே கூட்டணியில் வந்தனால அவரு கேட்காம வேற யாரு, கண்ணப்பனை தான் சொல்றேன், மச்சர் கண்ணப்பனை தான் சொல்றேன், கூட்டணி வந்தனால ஸ்டாலினுக்காக அவரும் தனக்குள்ள ஜஸ்டிஸையே அவரே பறி பண்ணிக்கிட்டாரு. அந்த கேஸ் என்னாச்சு எப்படி ஆச்சுங்கிறது தெரியல. என்னோட அனுமானம் மேட்டர் ஜப்ஜுடிஸ் இல்லை, அந்த வழக்கில் இந்த மாதிரிப்பட்ட வழக்குகளில் ஒருத்தருக்குள்ள ஓட்டுக்களை இன்னொருத்தருக்கு கவுண்ட் பண்ணிட்டு இன்னொருத்தருக்கூட குறைஞ்ச ஓட்டை அடுத்தவர் கவுண்ட் பண்ணிட்டு கூட்டின ஓட்டை ஒருத்தர் கவுண்ட் பண்ணி ஒருத்தரை ஜெயிக்க வச்சிடலாம். கவுண்ட் பண்ணது அப்போ நம்பர்ஸ் ஒன்று போல்டு நம்பர்ஸ்ல பிரச்சனை இருக்காது. போல்டு ஓட்டில் எக்ஸுக்கு வர வேண்டிய குறைஞ்ச ஓட்டை ஒய்க்கு போட்டுக்கிட்டு ஒய்க்கு வர வேண்டிய அதிக ஓட்டை எக்ஸுக்கு போட்டா எக்ஸுக்கு வின்னபிலிட்டி கூடிரும். அப்படிதான் ரீகவுண்டிங் மினிஸ்டருக்கு நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது ரீகவுண்டிங் மினிஸ்டருக்கு பாதிக்கப்பட்ட கண்ணப்பனே அதை போட்டு நம்ம என்னன்னு கூட்டணிக்காக பேசாம இருக்கும்போது கண்ணப்பனுக்கு இது கேட்கும்னு நினைக்கிறேன். கண்ணப்பனுக்கு கேட்கட்டு, கண்ணப்பனுக்கு என்ன வழக்கோ என்ன ஜுடிஷரியோ என்ன ஒரு நீதி பரிபாலனமோ என்னங்க எவ்வளவு வருஷம் ஆகுது விடுங்க. அந்த கேஸுக்கு வழக்கு அவரே வந்து கார்த்தி சிதம்பரத்தோட வெற்றிக்காக 2 தேர்தலில் வளர்ச்சிருக்காரு. இப்போ இந்த தேர்தல் எப்படி நாளைக்கு தான் பார்ப்போம். பட் கார்த்தி சிதம்பரம் வெற்றி பெறுவார்னு நினைக்கிறேன். வெற்றி பெறுவார். அது மட்டும் இல்ல 10% ஓட்டு எடுத்தவர். அதே நம்ம மறக்காண்டாம். நம்ம அதை தான் நம்ம இது பிடிக்கலங்கிறதுக்காக ஒருத்தருக்கு மெரிட்டை நம்ம குறைச்சி பேசாண்டாம். சார் இப்போ வந்து ஒருவேளை வந்து இப்போ என்டிஏ ஃபர்தர் ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு இங்கிருந்து பல கட்சிகள் அங்கே போகிறது. ஏன்னா ஆல்ரெடி திமுக ஃபீலர்ஸ் பாஜக கொடுக்குறதா சொல்றாங்க. திமுக அந்த சான்ஸ் எடுக்கும்னு நினைக்கிறீங்களா? வின் ஃபர்ஸ்ட் டு வின் 3% ஓட்டு உள்ள காங்கிரஸ் கேட்லிஸ் போல்ஸ் ஆட்டு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு கேட்லிஸ் போல்ஸா வேணும். 0.7% ஓட்ஸை தனியாக ப்ரூவ் பண்ண திருமாவளவன் வடதமிழின் வெற்றி வீரர் MRK பன்னீர்செல்வம் சொல்லிட்டாரு. இன்னும் கொஞ்சம் பேர் 2 தடவை திருமாவளவன் சேர்த்து 3வது தடவை ஜெயிக்க போறாரு. இன்னும் கொஞ்சம் பேர் முட்டாள்தனமா திருமாவளவன் சேர்த்து அதர் காஸ்ட் போட மாட்டான். இதைத்தான் நான் தப்புன்னு சொல்றேன். நீங்க வந்து போடுறதுக்கு முன்னாடி உங்க கருத்துக்கு டேட்டா இருக்கான்னு பார்த்து போடணும். ஸோ வின் ஃபர்ஸ்ட்டுக்கு கேட்லிஸ் ஸ்போர்ட்ஸ் ஆட்டு காங்கிரஸ் வேணும், கேட்லிஸ் ஸ்போர்ட்ஸ் ஆட்டு திருமாவளவன் வேணும்னு சொல்லும்போது ஸ்டாலின் வந்து இவங்களோட தான் இருப்பார். ஏன்னா எனக்கு இந்த சந்தேகம் கொஞ்சம் இருக்குன்னா, இப்போ வந்து இப்போ கருத்து கணிப்புகள் சில சொல்றபடி பாஜக அணி வந்து இங்கே 15% மேலே எடுக்க முடியும். மினிமம் 15% மேலே நம்ம கருத்து கணிப்பு வருது. மினிமம் 15% மேலேனா பாஜகவே ஒரு இண்டிவிஜுவல் ஓட்டு 10-12% ஓட்டு வரும். அந்த ஓட்டு வந்து அவங்க ஒருவேளை திமுக காங்கிரஸை விட்டு வச்சது அந்த மைனாரிட்டி ஓட்டு வெளில போகும் வச்சது இந்த ஓட்டை வச்சு காம்பன்சேட் பண்ணுமா? இல்லை வேற எந்த அணிக்காவது இந்த ஓட்டு காம்பன்சேட் ஆகுமா? மைனாரிட்டி ஓட் வராது. இதெல்லாம் நிறைய இருக்குது. பல அதிர்ச்சியை பலரும் சந்திப்பாங்க. ப்ளீஸ் பி ரெடி ஃபார் த அன்எக்ஸ்பெக்டட் பொலிட்டிக்கல் மூவ்ஸ். அவ்வளவுதான், இதுக்கு மேல நான் சொல்ல முடியாது. ஓகே, இப்போ எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் இந்த பட் ஸ்டாலின் சேர்க்க மாட்டார். வெற்றியில இருக்கிறவங்களுக்கு நோன் அன்னோன் ஏஞ்சல்ங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். நோன் டெவில் இஸ் பெட்டர் தான் அன்னோன் ஏஞ்சல். காங்கிரஸ் என்னதான் இருந்தாலும் ஏற்கனவே டெவில் வேலையை காட்டினாலும் கூட வெற்றி ஃபார்முலாவில் வின் ஃபர்ஸ்ட்ல அதில் தான் ஸ்டாலின் போவார். இதில் பாஜக கிறிஸ்டின் முஸ்லீம்ஸை காம்பன்சேட் பண்ணக்கூடிய அளவுக்கு வாக்கு வந்துட்டுன்னா அது காங்கிரஸுக்கு பார்கெனிங்கை குறைக்குமே தவிர பாஜக கூட சேர்ந்தா நிச்சயமா அது திமுகவுக்கு பர்சனல் வாக்கு வங்கியில பெரிய சேதாரத்தை உருவாக்கிறோம். ஓகே, அதே அந்த நோட் இப்போ நீங்கள் வந்து நான் சொன்னது பாயிண்ட், தமிழ்நாட்டிலே வந்து காங்கிரஸை ஒதுக்கி வைத்து விட்டு அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை கன்சாலிடேட் பண்ண நினைக்கிற துணிச்சல் வந்து ஜெயலலிதாக்கு இருந்துச்சு. இப்போ உங்கள் சகோதரர் சீமான் வந்து அந்த முயற்சி எடுத்துட்டு இருக்காரு. எங்க சீமான் வந்து அந்த இன அழிப்பிலே கட்சி ஆரம்பிச்சு வருங்க. அவர் ராகுல் காந்தியோட டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு அந்த சிம்பதி ஃபேக்டரை காட்டிருக்க கூடாது மனித உரிமைன்னு. அவர் வந்து காங்கிரஸையும் மீறி கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் வாக்கு கிடைக்கிறதுக்கு கன்சிரா முயற்சி பண்ணாரு, நிதிஷ்குமார் முயற்சி பண்ணாரு, அதே மாதிரி சீமான் முயற்சி பண்றாரு.
அப்போ கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டுனா காங்கிரஸ் தானே விட்டுட்டு போறதுக்காக சீமான் கட்சி ஆரம்பிச்சாரு. இனத்தை கொன்ன காங்கிரஸ் பின்னாடி கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் போகாதீங்கிறதான போட்டுறாரு. அவரு கூட்டணி இல்லாமலே கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு தன் பக்கம் வரும்னு எதிர்பார்க்கிறாரு. இந்த 2024 லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ்ல அரக்கோணம், மத்திய சென்னை, தூத்துக்குடி இதுலெல்லாம் பூத் வைஸ் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு தான் நான் அடுத்து சொல்ல முடியும். 4ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு பிறகு பூத் வைஸ் அனலைஸை பார்த்துக்கிட்டு உங்கள்கிட்ட பேசுறேன். அதை என்ன ஜெயலலிதா எடுத்த முயற்சியை ஸ்டாலின் எடுப்பாரா? ஸ்டாலின் பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு ஆசைப்படுறாரு எடுக்கிறதுக்கு. இல்ல நான் ஏன் வந்து இந்த பாயிண்ட் சுத்தி நீங்க ஆடு நினைறதுன்னு ஓனாய் அழுத கதையாட்டு ஸ்டாலினை பற்றி பேசாதீங்க. கலைஞரோட ஸ்டாலின் புத்திசாலி, ஜெயிக்கு தான் எல்லாரும் அரசியல் பண்ணுவாங்க. ஸ்டாலின் ஜெயிக்கு தான் அரசியல் பண்றாரு. ஜெயித்த டீமை அப்படியே கண்ணி பண்ணுவாருங்க. ஏங்க ரிஸ்க் எடுக்கணும், எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? அதனால என்ன ஆயிரப்போகுது அவருக்கு? இன்னும் சொல்ல போனா அந்த அணியை பெருசுப்படுத்துவார், அவ்வளவுதான். இன்னும் பெருசுபடுத்த சட்டமன்றத்தை சீட் யாரு கொடுப்பாரு? ஒருத்தரை கூட கொண்டு வரும் போதே இன்னொருத்தருக்கு சீட்டை குறைக்கலாம். சரி, ஓகே. ஸ்டேயிங் வித் நேஷனல் பாலிடிக்ஸு, இதில் இந்த பாயிண்ட் நான் ஏன் சுற்றி வளைச்சேன்னா, ஃபர்ஸ்ட் இந்தியா அலையன்ஸ்ன்ற இந்த அணி ஃபார்ம் ஆகும்போதே எனக்கு வந்து இது எப்படி மெட்டீரியலைஸ் ஆகும் ஒன்று புரிஞ்சுடுங்க. ஸ்டாலின் அணியை சிதற விட மாட்டாரு. ஜோதி பாசு மாதிரி அணியை இன்டாக்டா வச்சிருப்பாரு. கலைஞர் செய்த தப்ப ஸ்டாலின் பண்ண மாட்டாரு. அதனாலதான் கலைஞரோட பெரிய தலைவராட்டு புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, முத்தமிழறிஞர் இவங்களோட பெரிய வெற்றியை பெற்று தொடர் வெற்றியை பெற்று ஸ்டாலின் நிற்கிறாரு. அந்த சூட்சுமத்தை தெரிந்த திராவிட இயக்கத்துல பெரிய ராஜேந்திரியா பெரிய ஒரு வெற்றியாளராக ஸ்டாலின் நிற்கிறாரு. அவரை தோக்கடிக்கணும் 1-1 தான் தோக்கடிக்க முடியும். 1000 தடவை நான் சொல்லியாச்சு. நீங்க உங்க ஆசைக்கு அப்படி இல்லை, வலைத்தளங்கள் எல்லாம் நான் பேர் சொல்ல விரும்பல. எல்லாம் நம்ம தம்பிமார்களும் சகோதரர்களும் இருக்கிறாங்க. ஆசைக்கு நீங்களே போட்டு எழுதி படிச்சு சந்தோஷப்பட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. நடைமுறை சாத்தியம் இல்லை. இல்ல நான் டோர் க்ளோஸ்டு. நான் எதனால சொல்றேன்னா, இன்னைக்கு கலைஞரோட பிறந்தநாள் வேற. அவர் வந்து தேசிய அரசியல்ல கலைஞரோட ரோல் வந்து பெருசு. தமிழ்நாட்டில் வேற எந்த முதலமைச்சர் அந்த ரோல் அந்த அளவுக்கு ரோல் பண்ணதில்ல. 3 விதமான கூட்டணிகள்ல அங்க இருந்தார். ஃபர்ஸ்ட் நான் காங்கிரஸ் கவர்மெண்ட் கம்ப்ளீட் 5 இயர்ஸ் வந்து திமுக ஆதரிச்ச வாஜ்பாய் அரசு தான். அந்த மாதிரி ஒரு ரோலை ஸ்டாலின் எடுப்பாரான்றது பல பேருக்கு ஒரு ஆர்வம். எங்க மோடி தனி மெஜாரிட்டி வரும்போது யாருக்கும் ரோல் இல்லைன்னு முடிஞ்சு போச்சுங்க. ஜெயலலிதாவுக்கு 2014 ரோல் இல்லை. எத்தனை பேர் ஜெயலலிதாவுக்கு ரோல்னு சொல்லும் போது எங்க உங்க எம்பி வந்து சூப்பர் ப்ளோஸ், லோக்சபா எம்பி சூப்பர் ப்ளோஸ், ராஜ்யசபா எம்பி இன்னாடிக்கிட்டு நம்ம தினத்தந்தி தம்பி ஹரி கிட்ட உள்ள பேட்டியில இருந்து நீங்க பார்க்கலாம். ஹரி அதிர்ச்சி அடைவான். அசோகா வந்து சார் சொல்ல சரிதான்னு அக்செப்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதானங்க மோடிக்கு தனி மெஜாரிட்டி வந்த பிறகு யாருக்கு தேவைங்க தேவை? இந்த இந்தியா கூட்டணி ஃபார்ம் பண்ணிருக்காங்களே, இந்த கூட்டணி வந்து ஃபார்ம் பண்ண அவங்களோட எந்த ரிசல்ட்னு வரல. பட் ஆனா ஆரம்ப முதல்ல இந்த கூட்டணி ஒரு கொஹசிவ்னஸே இல்லாம இருந்துச்சு. இன்ஃபேக்ட் இந்த கூட்டணி ஒன்று இருக்குன்றதே மே மாசம் தான் ஆரம்பிச்சாங்க. ஏப்ரல் இந்த தேர்தல் பச்சை ஆரம்பிக்கும் போது இந்தியா கூட்டணின்னு ஒன்று இருக்குன்னு சொல்லி முன்னெடுத்துல அது ஏதோ ஃபர்ஸ்ட் 2-3 பேஸ் பாசிட்டிவ் வந்திருக்கும் போது மே மாசத்துக்கு அப்புறம் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த கூட்டணி அமைத்ததிலே ஒரு கொஹசிவ்னஸ் இல்லாத போது, அதுவும் இந்த கூட்டணியில அப்படியே பாஜக ஒர்ஸ்ட் கேஸ்ல வந்து பாஜக சிங்கிள் லார்ஜ் பார்ட்டின்னு வரும்போது இவங்க எந்த நம்பிக்கையில இந்த கூட்டணிகளை ஆரம்பிக்கிறாங்க? இப்போ கூட இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும்னு சொல்லும்போது நீங்க சிங்கிள் லார்ஜ் பார்ட்டின பாஜக வெளில வச்சுட்டு ஆட்சிக்கு வரும்ன்ற போது அது எப்படி ஒரு அக்செப்டன்ஸ் கிடைக்கும்? அதுக்கு நிச்சயமா ஆட்சிக்கு வர மாட்டாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். இருந்தாலும் ஆட்சிக்கு வரணும்னு ஒரு டமாரம் அடிச்சாதான் ஒட்டாது கிடைக்கும். ஒரு லெவல்ல மோடிக்கு ஒரு கிளியை ஏற்படுத்தி அந்த கிளியில அவர் தப்பு பண்ணிட்டாருன்னா அது இந்த அழுகுனி ஆட்டம்னு சொல்லுவாங்க, அல்லது எராட்டிக்கா கபடி விளையாடுறன்னு சொல்லுவாங்க. தோத்து போன்னு சொல்லும் போது கபடி டீம்ல இருந்து விளையாடுறவன் இஷ்டம் போல விளையாடுவான். ஒரே ரைடுல 7-8 வேற பாயிண்ட் வீழ்த்தி பாயிண்ட் எடுக்கலான்னு விளையாடுவான். ஆக்சுவலா அவனுக்கு அந்த சக்தி இருக்காது. ஆனா அந்த விளையாட்டை விளையாடும் போது எதிரணிக்காரன் வந்து அதுல பேலன்ஸ் இழந்துட்டான்னா என்ன முடிவும் வந்துடும் ஃபைனல் டைம்ல. அந்த மாதிரி போட்டு பார்த்தது தான் எக்ஸ்பீரியன்ஸ் லீடரான மல்லிகார்ஜுன கார்கே, ஸ்டாலின் எல்லாம் போட்ட விளையாட்டு. மோடிக்கா இது தெரியாது, இதெல்லாம் பார்க்காதவரா நீ எந்த ரூட்ல வாரீங்களோ அந்த ரூட்ல வந்து அவரு உள்ள பூந்து வந்து அதை வந்து செக் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டாரு அவரு. இல்லை நான் வந்து ஓகே ஹைப்போதெட்டிக்கல் இது வந்து நான் வந்து கேள்வி இது வந்து நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மோடி தனி மெஜாரிட்டி வந்துருந்தா சொல்கிறீங்க. ஒருவேளை ஒரு 10-20 எம்பிக்கள் குறையாத பட்சத்தில் திமுக ஆதரவு கொடுக்காது. காங்கிரஸ் இவ்வளோ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியே இல்லாத காங்கிரஸ் வந்து ஒரு ஆட்சி அமைக்கணுன்ற ஒரு நகர்வை நோக்கி காங்கிரஸ் மூவ் பண்ணுவா? காங்கிரஸுக்கு யாருங்க சப்போர்ட் பண்ணுவா? லாலு அவங்க இந்தியா அலைன்ஸ் இருக்குங்க, நாங்கெல்லாம் ஒன்றா இருக்கோம்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க, என் பதிலை நீங்கள் வாங்குங்க.
முஸ்லீம் ஓட்டுக்கு காங்கிரஸுக்கும் எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் தகராறுங்க. அவங்கள மேலே இருத்திக்கிட்டு முஸ்லீம் ஓட்டை இழந்து போறதுக்கா? அதை விட பிஜேபி இருக்கட்டு முஸ்லீம் ஓட்டு நம்மகிட்ட கன்சாலிடேட் ஆகும், காங்கிரஸ் கரைஞ்சு போகணும்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. நீங்க உங்க உருவத்தை இழந்து என்ன அரசியல் பண்ண முடியும்? ஓகே, மத்தவங்க அதனால மத்தவங்க நினைக்கிற சரி, அன்னைக்கு கம்யூனிஸ்ட்காரங்க கொடுத்த மாதிரி யாருமே கொடுக்க மாட்டாங்கங்க. அதிகாரத்துக்கு வந்துகிட்டு மாயாவதியை கஷ்டப்படுத்தினது என்ன, சப்போர்ட்டிங் பார்ட்டியா முலையாம கஷ்டப்படுத்தது என்ன, சுப்ரியா சூலே மேல பிரச்சனை பண்ண இருந்தது என்ன, இத்தனைக்கும் 63 சீட்டு ரெய்டு நடத்தி திமுக வாங்கினாங்க. ஆனால் திமுக கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இவங்க தேவை, இவங்களுக்கு அவங்க தேவை. அவங்களுக்கெல்லாம் காங்கிரஸ் கலத்தி விட்டுட்டும் சர்வே பண்ண முடியும் என்றாலும் ஒரு தொங்கு சதையா கூட இருக்கிறது பெட்டருங்கிற லெவல்ல அகிலேஷும் முலையாமும் வைக்கிறாங்க. இந்த கட்சிகள் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு கேட்கலங்க. காங்கிரஸ் அந்த முயற்சி எடுப்போம், இல்லாட்டி நம்ம இன்னொரு 5 வருஷம் எதிர்கட்சியை உட்காந்து கட்சியை வளர்த்துட்டு மறுபடியும் ஆட்சிக்கு வரலாம்னு நினைக்குமா? நீங்க மோடி தான் ஜெயிப்பாருங்கிறது கோஸ் வித்வுட் சேயிங். ஓகே, நீங்க சொல்லக்கூடிய அந்த ஹிப்போதெட்டிக்கலுக்கு வந்தா கூட காங்கிரஸை யாருங்க சப்போர்ட் பண்ணுவா? என்னங்க லாபம் இருக்கு சார்? நான் யாரை சப்போர்ட் பண்ணுவாங்க செகண்டரி சார். இது அரசியல் தெரியாதவங்க பேசக்கூடியதுங்க. உங்களுக்கு கொஞ்சம் அரசியல் தெரியும்னு நினைக்கிறேன் நான். அது ஓகே சார். நான் என்னோட கேள்வி, நீங்க காங்கிரஸ்க்கு சப்போர்ட் வருமா கிடைக்குமா கிடைக்காத கேட்க அவங்க ஆசைப்படத்தாங்க செய்வாங்க. அவங்க ஆசைப்படுவாங்க. கம்யூனிஸ்ட்காரன் ஏமாந்த மாதிரி இப்ப யாரும் ஏமாற மாட்டாங்க. கம்யூனிஸ்ட் ஏமாந்துட்டு இப்ப தெருவும் திண்ணையாட்டு ஸ்டாலின் தயவுல 4 எம்பி இருக்காங்க. வேற எங்க எம்பி இருக்கு கம்யூனிஸ்டுக்கு? அன்னைக்கு தெளிவா ஒரு புத்திசாலி ஆட்கள் கொடுப்பாங்களா? அல்லது மினிஸ்ட்ரிக்குள்ள போய் ஹோம் மினிஸ்ட்ரி அதெல்லாம் எடுத்திருக்கணும். ஒண்ணும் இல்லாம 60 எம்எல்ஏ வச்சு கொடுத்துக்கிட்டு இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம விடுங்க. சரி, ஓகே சார், பாப்போம் நாளைக்கு முடிவுகள் எப்படி இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் அரசியல் கட்சிகள் இருக்க மாட்டாங்க. சிங்கிள் பர்சன் பார்ட்டியாட்டு தங்கள் ப்ராப்பர்ட்டி மாதிரி வச்சுக்கூடிய கட்சிகள் தங்கள் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ குறைஞ்சிடக்கூடாதுன்னு தெளிவா இருப்பாங்க. சரத்பவர்னாலும் சரி, அகிலேஷ்னாலும் சரி, தென் தேஜஸ்வர்னாலும் சரி. அதனால தங்க ஸ்டேட்ல தங்களுக்கு என்ன லாபம்னு தான் நினைப்பாங்க. அந்த அடிப்படையில தான் மோடி வெல்விஷர்ஸ் அபண்டன் காஷன்ல மோடி மெஜாரிட்டி வருவாரு. அவங்க தே ஆர் காக் ஷோர் ஆஃப் இட். எப்படி பீகாரை நிதிஷ்டு கொடுக்கும்போது அவர் அலையன்ஸ் அர்த்தமதி தெளிவாச்சோ, அதே மாதிரி உத்தவ் கிட்ட மகாராஷ்டிரா கொடுத்தா அவரும் தானே வருவாருங்கிற கருத்தெல்லாம் இருக்குது. அப்படி கொடுக்கறதுக்கு காங்கிரஸ் எதுவும் இல்லை. காங்கிரஸ் வீக் பார்ட்டி. அந்த வீக் பார்ட்டி முஸ்லீம்ஸ் மத்தியில் ஸ்ட்ரெங்தன் ஆகுறதுக்கு முஸ்லீம் வாக்கு வங்கிய குறிவைக்கடை லீடர்ஸ் யாருமே துணை போக மாட்டாங்க எக்ஸப்ட் ஸ்டாலின். அது வின் ரெண்டு பேருக்குமே அப்படி ஒரு மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி உருவாகி அது அந்த கெமிஸ்ட்ரி அதிக ஓட்டு கிடைக்கிறதுனால இது மட்டும் ஓடும், வேற எங்கேயும் காங்கிரஸ். ஓகே சார், இவ்வளோதான் இணைஞ்சு எங்கள் கேள்விக்கு பதில் சொன்ன நன்றி. நாளைக்கு ரிசல்ட்ஸ் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக இணைஞ்சு மீண்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். இணைஞ்ச நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம்.